சிதம்பரத்தில் பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணியை பார்வையிட்ட போது தற்காலிக படிக்கட்டு உடைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏக்கள் இருவர் கீழே விழுந்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் செல்வகணபதி. செல்வகணபதி, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். சிதம்பரம் புறவழிச்சாலையில் வருகிற 6ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இதற்காக சிதம்பரம் புறவழிச்சாலை மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், விடுதலை சிறுத்தை கட்சியின் திருப்பூர் தொகுதி எம்எல்ஏ பாலாஜி, செய்யூர் எம்எல்ஏ பனவீர் பாபு உள்ளிட்டோர் இந்த மேடை அமைக்கும் பணிகளை பார்வையிட்டனர். மேடை அமைக்கும் பணி, பந்தல் அமைக்கும் பணி மற்றும் சிறப்பு விருந்தினர் வழியில் உள்ளிட்ட பார்வையிட்ட அவர்கள் இறுதியில் மேடை மீறி ஏறினார்கள். இதற்காக தற்காலிக படிக்கட்டு அமைக்கப்பட்டது. முதலில் படிக்கட்டில் ஏறி அமைச்சர் ரவிக்குமார் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகள் இருவரும் மேடைக்கு சென்றனர். அவர்களுக்கு பின்னால் வந்த பாலாஜி, பனவீர் பாபு உள்ளிட்டோர் சென்றனர். மேடையை நெருங்குவதற்கு முன்பாக கண்ணி வைக்கும் நேரத்தில் திடீரென மேடைக்கு செல்லும் படிக்கட்டு சரிந்து விழுந்தது. இதில் எம்எல்ஏக்கள் பாலாஜி, பனவீர் பாபு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 5 பேர் கீழே விழுந்தனர். அவர்கள் இடிபாட்டில் சிக்கினர். இதனால் பதற்றமடைந்த கட்சி நிர்வாகிகள் உடனே அவர்கள் தூக்கி மீட்டனர். இந்த சம்பவத்தில் திருப்பூர் தொகுதி எம்எல்ஏ பாலாஜி கையில் லேசாக காயம் ஏற்பட்டது. மேடைக்கு செல்லும் படிக்கட்டு இழுந்து அதனால் எம்எல்ஏக்கள் இருவர் விழுந்தாலும் பெரிய அளவில் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படாததால் விசிக நிர்வாகிகள் நிம்மதியில் மீட்சிவிட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.